எல்லோருக்கும் வணக்கம். இறைவனுக்கு நன்றி சொல்லி நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு நன்றி. நன்றி பற்றி திருக்குறள் என்ன சொல்கிறது என்றால், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்றும், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்றும், திணை துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வார் பயன் தெரிவார் என இதுபோன்று 10 குறள்களை நன்றி குறித்து எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர். நன்றி என்பது மனம் மகிழ்ந்து நாம் மற்றவர்களுக்கு சொல்வது. இதில் நாமே சிலரை சொல்வோம் நன்றி மறந்தவர் என்று. அதேபோல் நம்மையும் யாரேனும் குறை கூறலாம் நன்றி மறந்தவர்கள் என்று. ஆனால் நாம் பிறருக்கு நன்றி என சொல்லும் போது நமது மனமே குதூகலம் கொள்ளும். ஏனென்றால் 3 எழுத்திற்கு அவ்வளவு பவர் உண்டு. இப்போது பொதுவாக நன்றி என்று நாம் கூறுவதில்லை. தேங்க்ஸ், தேங்க்யூ என்ற ஆங்கில சொற்களே அதிகம் பழக்கத்தில் உள்ளது. என்றாலும் தேங்க்யூ என்று சொல்லும்போது முகத்தில் ஒரு புன்னகை, சொல்பவருக்கும் கேட்பவருக்கும் முகத்தில் ஒரு ஆனந்தம், மலர்ச்சி ஏற்படுவதை பார்க்கலாம். நம்மில் பலர் சொல்ல கேட்டிருக்கிறோம், நமக்குள் எதற்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம் என்று சொல்வதையும், நாம் தேங்க்ஸ் என்று சொல்லும்போது அதை மறுப்பதையும் பார்க்கிறோம். இந்த வார்த்தை சொல்பவரையும் கேட்பவரையும் சற்று வருத்தமுறச் செய்வதை பார்க்கிறோம். பார்த்தீர்களா? ஒரு விஷயத்திற்கு நன்மை தீமைகள் இரு பக்கம் உண்டு என்பது எவ்வளவு உண்மை. இந்த நன்றி என்ற நன்மையிலும் தீமையை உணர்கிறோம். இதே நன்றியை சிறு சிறு அன்றாட செயல்களுக்காக, அதாவது தண்ணீர் கொடுத்தால், சாப்பாடு போட்டால், துணி கொடுத்தால், துணி எடுத்து கொடுத்தால், எனது நண்பர்கள், வீட்டு உறவுகள் செய்யும் ஒவ்வொரு வேலைகளுக்கும் நமது வீட்டிலேயே நாம் ஒவ்வொருவரிடமும் சொல்லும்போது அந்த வேலையின் மதிப்பை நாம் உணர முடியும். அதையே நாம் வெளியில் சிலரிடம் சொல்லும்போது அதை பந்தா, கர்வம், டூமச் என நம்மை விமர்சிப்பவர்களும் உண்டு. அதுபோன்ற விமர்சனங்களை கேட்கவும் நேரும். மேலும் நன்றி சொல்லி என்னை பிரித்து விடாதே என்று அன்பு கட்டளையும் இடுவர் சிலர். பார்த்தீர்களா? திருவள்ளுவர் சொல்கிறார், உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து என்கிறார். அப்போ உதவியை செய்பவரை விட பெறப்பட்டவரே பெருமை உடையவர். எனவே நாம் பெறப்பட்டவரே பெருமைப்பட வைக்கின்ற அந்த நன்றியை அன்போடு கூறுவது எவ்வளவு முக்கியம். செய்த உதவியை மறப்பது தவறு என்பது போல், உதவி செய்ததற்கு நன்றி சொல்பவரை மறுத்து அதை வேண்டாம், இதெல்லாம் எதற்கு என்று ஏன் மறுக்க வேண்டும்? நாம் செய்த உதவிக்கு அவர்கள் சொல்லால் நமக்கு மரியாதை செலுத்துவதை ஏற்றுக்கொள்வதும் நன்றுதானே. நாம் மறுப்பதால் பிறரிடம் உள்ள ஒரு நல்ல குணத்தை நாம் மாற்றுவதாக ஆகிவிடாதா? சற்று சிந்தியுங்கள். நாம் மறுப்பதால் ஒரு செயலின் முக்கியத்துவம் என்ன என்பது அறியப்படாமலேயே போய்விடும். ஏன் இறைவனும் இறைவியும் கூட நன்றி கூறுவதை அதிகம் விரும்புவார்கள். நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெற்றவுடன் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி பாருங்கள். உங்களுக்கு உடனே அடுத்தடுத்து நன்மைகள் வந்த வண்ணம் இருக்கும். இது இறைவனும் இரவியும் விரும்பி நம்மை ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதானே அர்த்தம். குழந்தைகளுக்கு நாம் தேங்க்ஸ் சொல்லு, ஆன்ட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லு, அக்காவிற்கு தேங்க்ஸ் சொல்லு, அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லு, அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லு என நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது சொல்லு சொல்லு என குழந்தைகளுக்கு சொல்வதற்கு பதிலாக நாமே தினமும் வீட்டில் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டால் நன்றியின் மகத்துவத்தை குழந்தைகளும் அறிந்து கொள்ளும். நல்ல பழக்கமும் குழந்தைகளுக்கு வரும். நாமும் நல்ல குணத்தோடு நல்ல பழக்கத்தோடு வளர வகை செய்யும். என்ன, நாமும் தினமும் வளர்ந்து கொண்டு தானே இருக்கிறோம், சரிதானே? எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண், விழுமன் துடைத்தவர் நட்பு என்கிறார் திருவள்ளுவர். தமது துன்பத்தை துடைப்பவரின் நட்பை 7 பிறவிக்கும் மறவாது போற்றுபவர்கள் என்பதின் உயர்வை ஏன் நாம் நன்றி என்ற 3 எழுத்தை சொல்லி, அல்லது தேங்க்ஸ் என்ற 6 எழுத்திலோ, தேங்க்யூ என்ற 8 எழுத்திலோ திருப்பிச் சொல்லி மனதை மகிழ்வித்து அவரது செயலின் பெருமையை உயர்த்தியும் மகிழ்விக்கக்கூடாது?
என்ன நேயர்களே, இன்று முதல் நன்றியை மறவாது நன்றி சொல்லி நட்பை உறவை மகிழ்விப்போமா? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.